சேலம் கோட்டை மைதானத்தில் அன்புமணியுடன் இணைந்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அப்படி கொள்ளையடிக்கின்ற அரசாங்கம் இன்றைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நாம் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, ரெண்டு வருஷத்துக்கு முந்தி தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர் திமுக கட்சி சேர்ந்த திரு பள்ளிவேலு தியாகராஜன் அவர் ஒரு ஆடியோவில் குறிப்பிடுறார். அதில் என்ன சொல்றாரு? திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன் திரு உதயநிதி அவர்கள் 2 பேரும் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தடுமாறி கொண்டிருப்பதாக ஆடியோ செய்தி. 2 வருஷத்துக்கு முந்தைய 30,000 கோடினா இப்ப எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சிருப்பாங்க. சிந்திச்சு பாருங்க. நாம சொல்லலையே, ஆடியோல சொன்ன கருத்து இந்த கருத்து. அதே போல அண்மையில் ராசா ஒரு கருத்து சொன்னாரு. இன்றைய முதலமைச்சருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. நாம சொல்லல, திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா, முன்னாள் மத்திய மந்திரி, இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் குறிப்பிடுகிறார். திரு கருணாநிதி அவர்கள் உடல்நலம் சரியில்லாம வீட்டில் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அவரை வீட்டு சிறையிலே வைத்துள்ளார் என்று யார் சொன்னது? திரு ராசா அவர்கள் வலைதளத்தில் வந்த செய்தி. அப்படின்னா உண்மைதானே? திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பாருங்கள். உங்க கட்சிக்காரன் தான் இப்படிப்பட்ட செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. ஆக எங்க மீது கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உங்க கட்சிக்காரனை கண்டு நீங்க அடக்கி வைங்க. அது மட்டும் இல்ல, அவர் உண்மையை சொல்லியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா எதுக்கு ஸ்டாலினுக்கு கோபம் வருது? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் திரு செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்குது.